அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதன் தன்னுடைய ஆழ்மன எண்ணங்களை எல்லாம் எழுதி பழகுவதற்கு முன்பாகவும் பேச்சின் மூலம் வெளிப்படுத்துவதற்கும் முன்பாகவே வரையத் தொடங்கினான் என்று வரலாற்று வல்லுநர்கள் தெரிவிப்பார்கள். காரணம், தான் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மொழியை சரியான வகையில் அந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுத்துக்களை கொண்டு எழுதுவதற்கும் முன்பாகவே மிகவும் எளிமையாக கோட்டோவியங்களாக குகை சுவர்களிலே மனிதன் வரைந்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி பேசுவதற்கு முன்பாகவே குழந்தைகள் பாடத் தொடங்கும் என்று கூறுகிறோமோ, அதேபோல் மனிதன் எழுதுவதற்கு முன்பாகவே ஓவியம் தீட்டத் தொடங்கிவிட்டான் என்பதுதான் உலக வரலாறு. அந்த அளவில் ஒரு பாரம்பரியத்திலும் ஒரு பண்பாட்டிலும் எழுத்து வகைகள் போலே ஓவிய வகைகளும் இருந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்தியா போன்று நீண்ட நெடிய வரலாற்று பின்புலம் கொண்ட பாரம்பரியத்தில், பண்பாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய பல பிராந்தியங்களிலும் அவர்களுக்கென்று எப்படி எழுத்து, உடை, உணவு வகைகளெல்லாம் அந்தந்த கலாச்சாரத்திற்கு தகுதியாக அந்தந்த பகுதியிலே நிலவக்கூடிய கலாச்சார சூழலுக்கு ஏற்றாற்போலே வடிவமைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதேபோல் ஓவியக்கலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தனித்துவம் பெற்றதாய் விளங்கி வர பார்க்கிறோம். தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொடங்கி மக்கள் இங்கே ஓவியக்கலையிலே நிபுணர்களாக இருந்ததை பாடல்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். வீடுகளிலும் கோயில்களிலும் அரசர்கள் வாழக்கூடிய அரண்மனை வளாகங்களிலும் சுவரிலே சுண்ணாம்பு பூசி அதன் மேல் வண்ண வண்ண ஓவியங்கள் தீட்டுவதை வழக்கமாக மக்கள் கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. தமிழக இல்லங்களின், வீடுகளின் தனித்துவமான அடையாளமாய் வீட்டு வாசலிலே எழுதப்படும் கோலங்களும் இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்த இடம்தோறும் கலை செல்வங்களாலே, ஓவிய செல்வங்களின் மூலமாக நிரப்பி வந்த வழக்கத்தை தமிழர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். பல்லவர்கள் காலத்திய ஓவியங்களை பல்வேறு ஊர்களிலும், தஞ்சை பெரிய கோயிலின் சாந்தாரா அறையிலே பார்க்கக்கூடிய சோழர் காலத்திய ஓவியங்களிலும், இன்னும் சித்தன்னவாசல் போன்ற பகுதிகளில் பார்க்கப்படும் பாண்டியர் காலத்திய ஓவியம், விஜயநகர, நாயக்க, மராட்டிய மன்னர்கள் காலத்திலெல்லாம் பல திருக்கோயில்களிலே விதானங்களிலும் சுவர்களிலும் தீட்டப்பட்ட ஓவியமும் தொடர்ந்து வரக்கூடிய ஓவிய பள்ளிகளின் வரலாற்றை நமக்கு பறைசாற்றுகின்றன. அந்த வகையில் பாரத தேசத்தின் கிழக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய கலாச்சார தொன்மையும் பண்பாட்டு சிறப்பும் பெற்ற மாநிலமாக திகழும் ஒடிசா மாநிலத்திலேயும் இதேபோல் மிகவும் பழங்காலத்திலிருந்து தொன்மை வரலாறோடு கூடிய பதச்சித்ரா என்று அழைக்கப்படும் ஒரு ஓவிய பாணி இன்று வரையில் உலக அளவில் இந்த பகுதியின் கலை வரலாற்று போக்கை எடுத்து எம்பக்கூடிய தனித்துவமான கலையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பதச்சித்ரா, சித்ரா என்ற அந்த பகுதிக்கு ஓவியம் அல்லது கலை என்று இரண்டு வகையிலும் பொருள் கொள்ளலாம். காண கண்கள் லயிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் காட்சிகளெல்லாம் ஓவியம் தீட்டினார் போல் இருக்கிறது என்றுதானே கூறுவோம். அந்த விதத்தில் நேர்த்தியாக கண்ணுக்கு இனியதொரு காட்சியை காண்பித்து தரும் கலைகளெல்லாம் சித்திரக்கலைகள்தான். பத என்று அழைக்கப்படுவது துணியை குறித்து வரக்கூடிய சொல். நெசவு செய்து நூல்கள் இழையாக சேர்த்து கோர்க்கப்பட்டு ஆடைகளாக வடிவமைக்கிறோமே, அதன் முதல் கட்ட பரிணாமம் நீளமாக செல்லக்கூடிய துணியாகத்தானே இருக்கிறது. அந்த துணியிலே ஓவியம் தீட்டி அதை வண்ணங்கள் கொண்டு நிரப்பி அதன் மூலம் தெய்வீக வடிவங்களுக்கு உருகொடுத்து அதை சட்டத்திற்குள் அடைத்து நாம் இறை வழிபாடு செய்வதற்கு தகுதியாய் அமைத்து தரக்கூடிய கலையாகத்தான் பதச்சித்ரா என்ற இந்த கலை நிலவி வருவதை பார்க்கிறோம். பதச்சித்ரா என்பது நேரடியாக பதப்படுத்தப்பட்ட துணியிலே எழுதி ஓவியம் தீட்டும் கலையாக இருந்தாலும், துணியைப் போலே இங்கே தாளபத்திரம் என்று சொல்லப்படும் பனை ஓலை, அதையும் பதப்படுத்தி அதிலே ஓவிய கீறல்கள் போலே அமைத்து அதையும் சுருள்களாக மாற்றி அவற்றை ஓவியச் சுருள்களாய் காட்சிப்படுத்தும் கலைக்கும் பதச்சித்ரா என்றே பெயர் வழங்கி வருவதை பார்க்கிறோம். ஒடிசா மாநிலம் என்று சொன்னாலே கலைகளுக்கு பெயர் பெற்ற அந்த மாநிலத்தில் எல்லா கலைகளுக்கும் நடுநாயகமாக திகழக்கூடியது புரி க்ஷேத்திரம் என்று சொல்லப்படும் ஜெகநாதனாக திருமால் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம்தான். கட்டிடக்கலை அமைப்பிற்கும் அங்கே நிலவி வரக்கூடிய பல்வேறு கலை சிறப்புகளுக்கும்
தெய்வீகத்தன்மை பொருந்திய நிலையில் அத்தனை பெரிய விண்ணை முட்டும் விமானத்தோடு கூடிய அந்த தலத்திலே திருமாலின் அவதாரமாய் திகழும் கண்ணன் ஜெகந்நாதன் என்ற பெயரோடே தன்னுடைய அண்ணனான பலராமன் மற்றும் தங்கையான சுபத்ராவோடே வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலம்தான் ஒடிசா மாநிலத்தினுடைய கலை வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னெடுப்பிற்கான நடுநாயகமாக திகழ்கிறது. அங்கே கொண்டாடப்படும் விழாக்கள் நாள்தோறும் இருக்கக்கூடிய சிறப்பையும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியின் உணவு வகைகள் கூட இந்த திருக்கோயில் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த நிலையிலே சித்திரகாரர்கள் என்றழைக்கப்படும் தனியே அறியப்படும் ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியம் மிக்க கலைஞர்களால் நிரம்பிய அந்த சமுதாயக்காரர்கள்தான் இந்த ஓவியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறார்கள். புரி, சோனேபூர், ரகுராஜ்பூர் போன்று அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் கலையிடங்களாகவே இருக்க பார்க்கிறோம். நெய்யப்பட்ட வெள்ளை நிறத்தால் ஆன துணியை ஓவியம் தீட்டுவதற்கும் வண்ணம் கொண்டு நிரப்புவதற்கும் தகுதியுடையதாய் அதை மாற்றுகிறார்கள். அதை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு கலையமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் அந்த ஓவியத்திற்கு அடித்தளமாயிருக்கும், அதை தீட்டுவதற்கு தளமாயிருக்கக்கூடிய துணியை பதப்படுத்தி அதை தயார் செய்து தருகிறார்கள். ஆண்கள் அதிலே ஓவியங்களை தீட்டி கோட்டோவியங்களுக்கு இடையே இருக்கும் வெற்றிடத்தை வண்ணங்கள் கொண்டு நிரப்புகிறார்கள். பெரும்பான்மையாக இதிலே சிவப்பு, மஞ்சள், கருப்பு, வெள்ளை ஆகிய நிறங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. இதிலே மற்றைய 2 நிறங்களிலே கருப்பும் வெள்ளையும் கலந்து வெளிர் மஞ்சள், வெளிர் சிவப்பு இப்படி நிறங்களுக்குள்ளே வேறுபாட்டை கொண்டு வருகிறார்கள். மிகவும் பிற்பட்ட காலத்தில் பச்சை, ஊதா முதலிய நிறங்களும் இதிலே கலந்துவிட்டன. இந்த நிறங்களையெல்லாம் அவர்கள் பெரும்பாலும் தாது பொருட்களிலிருந்தே பெறுகிறார்கள். இயற்கையான வண்ணம் நிறைந்த பாறைகளிலிருந்து பெறப்படும் நிறங்களை அதிலே பசை சேர்த்து அதை ஓவிய கலவையாக, அந்த வண்ணக் கலவையாக மாற்றி அதை கொண்டு சித்திரங்களை எழுதுகிறார்கள். தீட்டுவதற்கு என்று இவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவியை மரத்தால் செய்யப்பட்ட நீளமான குச்சியின் ஒரு முனையிலே மிருகங்களின் உடலிலிருந்து பெறப்படும் ரோமங்களை கத்தையாக கொண்டு கட்டி அதை வண்ணங்களிலே இட்டு குழைத்து ஓவியமாக தீட்டி பழகுகிறார்கள். ஒரு ஓவியத்தை தீட்டி முடித்த பிறகு அதனுடைய வெளிக்கோடுகளை கருப்பு மை கொண்டு நிரப்பி உருவங்களுக்கு ஒரு வரையறை செய்து வடிவமைப்பை நேர்த்தி செய்யக்கூடிய பாணி இவர்கள் கடைபிடித்து வரும் இந்த ஓவியக்கலையின் தனித்துவம். ஒவ்வொரு ஓவியமும் தயார் செய்து முடித்த பிறகு அதை மீண்டும் அந்த குடும்ப உறுப்பினர்களிலே பெண்கள், அதுவும் நல்ல அனுபவம் நிறைந்த பெண்கள், நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு பகுதியின் மேலே ஓவியத்தின் பின்புறத்தை நிரப்பி அதன் ஓவியக் கீற்று அந்த வண்ணங்கள் விலகி வராமல் இருக்க அதன் மேலே ஒரு பசை கொண்டு பூசுகிறார்கள். அந்த பசை நன்கு காய்ந்த பிறகு அதன் அடியிலே ஓவியமும் அதை தாங்கியிருக்கும் துணியும் இருப்பதால் அந்த ஓவியம் எந்த காலத்திலும் அதனுடைய பளபளப்பு தன்மையை இழக்காமல் இருக்கும் சிறப்போடு இருக்கிறது. அந்த பளபளப்பு தன்மையோடு கூட அதை கண்ணாடி சட்டத்திற்குள் அடைத்து நாம் சுவற்றில் மாற்றும் போது அது இன்னும் மெருகேறி இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். தெய்வீக வடிவங்களை வரைவதற்கென்றே பிரத்யேகமாக இந்த ஓவியக்கலை வளர்ந்துள்ளது. இதனுடைய தொடக்க புள்ளி எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி புரியின் மக்களின் அடிநாதமாக இருக்கக்கூடிய ஜெகந்நாதனான இறைவன்தான். அந்த திருக்கோயிலிலே திருவிழா காலங்களில் சில நாட்கள் இறைவனுடைய தரிசனம் கிடைக்கப்பெறாத காலங்களிலே மக்கள் இறை தரிசனம் செய்வதற்கு இடர்பாடு இல்லாமல் அங்கே மாற்று ஏற்பாடு போலே துணியால் எழுதப்பட்ட இந்த ஓவியத்தை நடுநாயகமாக வைத்து வழிபடும் மரபு தொடங்கியது. இந்த மரபை அவரவர்கள் இல்லங்களிலும் அவர்கள் வீட்டு பூஜையிலே இருக்கும் இறை உருவமும் தரிசனம் ஆகாத காலங்களிலே இதுபோன்று துணியிலே எழுதப்பட்ட ஓவியங்களை வைத்து வழிபாடு செய்து வரத் தொடங்கினார்கள். இந்த மரபு நீண்ட நெடிய கலாச்சார வளர்ச்சி பெற்று அந்த பிரதேசத்தின் தனித்துவமான ஓவியக் கலையாக மெருகேறியிருக்க பார்க்கிறோம். ரகுராஜ்பூர் என்று பூரிக்கருகே இருக்கக்கூடிய அந்த நகரத்தையே முழுமையாக ஓவிய கலைக்கான நகரமாக, பாரம்பரியமிக்க நகரமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கிருந்து தொடங்கிய துணியிலே எழுதக்கூடிய இந்த ஓவியப் பள்ளி அடுத்த மாநிலமாக இருக்கும் மேற்கு வங்காளத்திற்கும் சென்றது. அங்கேயும்
கல்கத்தா ஓவியப் பள்ளி என்ற பெயரிலேயே இது தனித்துவமான ஒரு கலையாக வளர்ந்தது. கல்கத்தா தேசத்தில் புகழ்பெற்று விளங்கும் காளி அன்னையின் வடிவங்கள் இந்த ஓவியப் பள்ளியின் மூலம் அதிகம் தீட்டப்பட்டன. எப்படி துணியிலே வரைந்து பதச்சித்ரா என்ற இந்த ஓவியக் கலையை முன்னெடுத்தார்களோ அதேபோல் அதை விடவும் இன்னும் கடினமானதாய் பதப்படுத்தப்பட்ட தாளபத்திரம், அதாவது பனை ஓலைகள், அதிலே கூர்மையான கருவி கொண்டு கீறி ஓவியங்கள் தீட்டத் தொடங்கினார்கள். இந்த ஓவியங்கள் ஓலைச்சுவடிகள் போலே காட்சி தரும். அவற்றை மெலிதான நூல் கொண்டு ஒன்றோடொன்று பிணைத்து அதை விசிறி மடிப்பு போலே மடித்து பார்ப்பதற்கு ஓலைச்சுவடி கட்டு போலே ஆக்கி கொடுப்பார்கள். அந்த கயிற்றை நாம் அவிழ்த்து அந்த சுவடிக்கட்டை நீட்டினால், விரித்தால், தொடர்ந்து அதிலே ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த ஓவியம் கதை சொல்லும் அளவில் ஒரு நீண்ட கதையை காட்சிகளாக வகைப்படுத்தி அந்தந்த காட்சிகளும் ஒவ்வொரு ஓலையிலே இருக்கும்படியாக செய்து கொடுத்திருப்பார்கள். மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடோடு கூட ஒருவேளை அந்த செயலிலே ஈடுபட்டிருக்கும் போது அஜாக்கிரதையாக இருந்தால், பிழை ஏற்பட்டால் அதை திருத்துவதற்கு வழியில்லாமல் அந்த பனையோலை அப்படியே தூரம் வீசப்பட்டு மீண்டும் புதிதாய் செய்ய வேண்டிய அளவில் கடினமான ஒரு ஓவியக்கலை முறையாக பதச்சித்ரா கலை இருந்து வருகிறது. பெரும்பான்மை இதிகாச புராணங்களையே இந்த ஓவியச் சுருளிலே, பனை சுருளிலே இவர்கள் ஓவியமாக தீட்டுகிறார்கள். ராமாயணம், மகாபாரதம், பாகவத புராணம், பூரி தலத்திற்கே உரிய ஜெகநாதனான அந்த கண்ணன், அவன் செய்த அற்புதங்கள், திருவிளையாடல்கள், சிவமகாபுராணத்தின் காட்சிகள், சக்தியை வழிபடக்கூடிய பல்வேறு வடிவங்கள், இவைகளெல்லாம் தான் இந்த பனை ஓலை சித்திரக்கலைக்கு அடிப்படை தத்துவமாக அமைந்திருக்கின்றன. இந்த தலைப்புகளில் அமைந்த கதைகளை மட்டுமே தீட்டி வருகிறார்கள். இதிலே நன்கு பயிற்சி பெற்ற ஓவியக்காரர்கள் 2 சுருள்களுக்கு நடுவே விசிறி மடிப்பு போலே வைத்து அடுத்த ஒரு நிலையில் அதற்கு கீழே மறைத்து வைத்திருக்கும்படியாய் இன்னொரு ஓலையை வைத்து அதை பிரிப்பதற்கு சிறிதாய் ஒரு துளை செய்து வைத்திருப்பார்கள். லாவகமாக அந்த துளையை நாம் பிரித்து மேலே தூக்கி பார்த்தால் அதனுள்ளேயும் வேறொரு கதைப்போக்கு ஓவியமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக மிகுந்த கலை நேர்த்தியோடு கூட ஓலைகளில், பனை ஓலைகளில் அடுக்கடுக்காக வைத்து விசிறி மடிப்பின் மூலமாகவும் பல்வேறு நுணுக்கங்களின் மூலமாகவும் அதை ஒன்றாக தைத்து பிணைத்து ஒரு கதை சொல்லும் போக்கிற்கு கருவியாக இதை பயன்படுத்தி வருகிறார்கள். ராமாயணம் முதலிய நெடிய கதைகளையெல்லாம், நீண்ட கதைகளையெல்லாம் பல்வேறு காட்சிகளாக மாற்றி நூற்றுக்கணக்கான காட்சிகளையும் பல 100 ஓலைகளிலே தீட்டி அவற்றை ஒன்றாக வைத்து கட்டி வீட்டிலே குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய படங்களோடு கூடிய கதை புத்தகங்கள் போலே பண்டைய காலங்களிலே இந்த ஓவியக்கலையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். புரி நகரத்திற்கோ ஒரிசா மாநிலத்திற்கோ செல்லும் போது மறக்காமல் நாம் வாங்கி வரக்கூடிய நினைவு பரிசாக இந்த பதச்சித்ரா ஓவியம் இருக்க பார்க்கிறோம். பாரத தேசத்தின் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாய் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இறை நம்பிக்கையோடு கூடிய கலைகள் வளர்ந்தன. அந்த விதத்தில் பாரதத்தின் கிழக்கு பகுதியிலே இருக்கும் ஒடிசா மாநிலத்தின் தனித்துவமான தெய்வ நம்பிக்கையின் உச்சத்தை தொட்ட ஜெகநாதனான புரி திருத்தலத்தின் இறைவனை வழிபடுவதற்கென்று தொடங்கி தனித்துவமான ஒரு கலையாக, அந்த பிரதேசத்தின் கலையாக வளர்ந்திருக்கும் பதச்சித்ரா ஓவியக்கலை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.